ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணப சக்தி கணபதி ஐயும் கிளியும் சவும் வாக்கிழியும் பால பரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க ஸ்வாஹா. நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது சிம்ம ராசியினுடைய பலன் என்ன. பொதுவாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்ன நடக்கும், அவருடைய குணநலங்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கைத்தரன் எப்படி மேம்படும் என்பதனை இப்போது நாம் சற்று விரிவாகவும் அதே நேரம் சற்று கவனமுடனும் காண இருக்கிறோம். இன்று சிம்ம ராசியை பொறுத்தவரை சூரிய பகவானுடைய யோகமான சொந்த வீடு அமையப்பட்டது. சூரிய பகவான் தான் உலகத்துக்கே காட்சி கொடுக்கக்கூடிய கடவுள். அவருடைய சொந்த வீடாக கொண்ட சிம்ம ராசி நண்பர்கள். சிம்ம ராசியை பொறுத்தவரை அவருக்கு யோகாதிபதி என்று சொன்னால் குரு பகவான். அடுத்த இடத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அது அடுத்த இடத்தில் புதன் நன்மை செய்யக்கூடிய கிரகமாக அமைகிறது. சந்திரன் நல்லவராக இருந்தாலும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி என்பதனால் அவர் மூலம் பெரிய அளவுக்கான பலன் சிம்மராசி நண்பர்களுக்கு கிடைப்பதில் அரிதாகவே இருக்கிறது. நடைமுறையில் நிறையா பார்த்துவிட்டோம். நண்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை வேகம், விவேகம், அறிவுத்திறன், தைரியம் இது அனைத்திலும் மிகவும் தெளிவோடு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். சில நேரம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பது உண்மை. சறுக்கல் ஏற்படும், சிக்கல்கள் சந்திக்க வேண்டி வரும். குறிப்பிட்ட வயதுக்கு மேல், நடுத்தர வயதுக்கு மேல் பக்குவம் அடைந்து நாட்டு நடப்ப தெரிந்து அதுக்கு தகுந்தது போல் தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் பெரிய அளவுக்கான வெற்றிகளை அனுபவிக்கக்கூடிய ராசியாக சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்கள் ஆண் பெண் இருபாலருமே. தைரிய வீரியம் இருக்கும். அதே நேரம் சில நேரம் அவர்களையே அறியாமல் பயமும் கூடவே இருக்கும். தைரியமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் பயம் கூடவே இருக்கும் அந்த நண்பர்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். அதில் அதிகபட்சமாக யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கல்வி, மிகவும் சிரத்தையோடு படித்து பெரிய அளவுக்கான உயர்கல்வியெல்லாம் பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. உயர்கல்வி எல்லாம் பெற்று அதுக்கு ஏற்றது போல் தனக்கு உத்தியோகம் வருமானம் கிடைக்குமா என்றால் 100 பேர் அந்த ராசியில் இருந்தால் ஒரு 25-30 பேருக்கே அதோடைய யோக பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர்களுக்கு ஜீவனம் செய்வதில் தடுமாற்றம் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுதான் சிம்மராசினுடைய தத்துவம். தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய அதே ராசியில் அந்த சூரிய பகவானானவர் ஒருவேளை நல்ல இடத்தில் இருந்து அவருடைய முழு பலனும் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றுவிட்டால் பலன் இரட்டிப்பாக அமையக்கூடும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் ஒருவேளை அந்த சிம்ம ராசியில் பிறந்திருந்தால் நிறைய இழப்புகளும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியது வரும். அதே போன்ற ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களும் நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும். இதுதான் சிம்மராசினுடைய நிலைப்பாடு. நண்பர்களே, சிம்மராசியில் பிறந்தவர்களுடைய ஆற்றல் சக்தி, அறிவுத்திறன் மேம்படும். சர்வ காரியத்திலும் எண்ணங்கள்
விரிவடையக்கூடிய ராசிக்காரர். அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி என்று நினைத்து நிறைய இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். விடாவடி குணம். தனக்கு காரியம் ஆகும் என்றால் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவார்கள். தன்னுடைய காரியம் நடந்துவிட்டால் அப்படியே தலைகீழாக மாறிவிடுவார்கள். இது அந்த ராசியினுடைய நட்சத்திரத்தினுடைய அந்த ராசியில் பிறந்தவர்களுடைய நிலைப்பாடு. அதனாலேயே அவர்கள் ஒரு பக்கம் ஏறினால் இன்னொரு பக்கம் சறுக்கிவிடும். குருட்டு அதிர்ஷ்டம். அதை எண்ணி அதை நம்பி நிறைய பேர் தன்னை தானே சிக்கலில் சிக்கிக்கொள்வார்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் சிரத்தையோடு செயல்படுவது போல் இருக்கும். ஆனால் சில நேரம் அவர்களே அறியாமல் ஏதாவது ஒரு சிக்கலில் தானாகவே போய் மாட்டிக்கொள்வார்கள். அதனால் சற்று பொறுமை நிதானம் உதவி செய்தவர்களை திடீரென்று மறந்துவிட்டு புதிதாக தீங்கு செய்பவர்களிடம் ஏமாந்து விடுவார்கள். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் தெய்வத்தினுடைய கண்ணோட்டம் பொதுவாக யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சிந்தித்து செயல்பட்டால் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய்விடும் மக நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசி நண்பர்கள். பூர நட்சத்திரம் ஆரம்ப கல்வி கற்கும் போது மிகவும் சிரத்தை எடுத்து செய்து அதுக்கேற்ற உத்தியோகத்துக்கு கிடைப்பதில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதுக்கு விதிவிலக்கு. எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சுமூகமாக தீர்வு கண்டு பெரிய அளவுக்கு வளரக்கூடிய நபர்கள் உத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசியில் பிறந்த நண்பர்கள். பொதுவாக சிம்மராசி அதிகபட்ச நன்மையும் இடையில் பெரிய அளவுக்கான சில சர்க்களையும் கொடுக்கக்கூடியது. எந்த இடத்திலையும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருந்தால் அந்த ராசியில் பிறந்தவர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு. உயர்ந்த இடத்துக்கு சென்று விட்டால் மற்றவர்களை மதிப்பதில் சற்று தோய்வு ஏற்பட்டுவிடும். அதனாலேயே அவர்களுக்கு திரும்பவும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வாய்ப்பு ஏற்படும். இறைவனுடைய அருளால் பெரிய அளவுக்கு வளர வேண்டும் என்றால் அனைவரிடமும் நட்பு நன்றி மறவாத இருப்பதன் மூலம் சர்வ காரிய ஜெயமும் மனமகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தும் இந்த ராசி. தன்னுடைய சுகபோகஸ்தானம் சந்தோஷம் அனைத்தையும் கொடுக்கும். எந்த நிலையிலையும் தன்னோடு இருப்பவர்களையோ அல்லது தன்னை சார்ந்தவர்களையோ உதாசனப்படுத்தாமல் இருப்பது மிக மிக நன்று. மக நட்சத்திரம் சில நேரம் உதாசனப்படுத்தும். பூர நட்சத்திரம் ஏற்றி விட்டவர்களை சாபத்தை வாங்கக்கூடும் என்பதனால் அவர்களிடம் பணிவோடும் பண்போடும் இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவார்கள். அதில் சற்று தோய்வு ஏற்படாமல் கவனமுடன் இருக்க வேண்டும். உத்திரம் 1ஆம் பாதம் முன்னவே நாம் பார்த்தோம். மிக உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு போகும். ஏனென்றால் அந்த ஒரு நட்சத்திரம் மட்டுமே சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அதனால் மிகவும் சிரத்தை உயர்வான நிலைக்கு கொண்டு போய் விடும். நண்பர்களே, சிம்ம ராசி மிக உயர்ந்த நிலையும் சில நேரத்தில் நடு வயதில் சர்க்கிள் நிறைய சந்திக்க வேண்டியது வரும்.
ஆரம்பத்தில் மிக உயர்ந்த நிலைக்கும் பிறகு நிறைய சிக்கல்களையும் சந்திக்க வேண்டி வரும். அதனால் கவனமுடன் எச்சரிக்கையுடன் தெய்வ வழிபாட்டினை குலதெய்வ வழிபாட்டினை தவறாமல் செய்து வந்தால் நீங்கள் பெரிய அளவுக்கான பலனை அனுபவிக்கக்கூடும். எல்லோரிடமும் அன்பு பண்பு பழக்க வழக்கங்களில் கவனமுடன் இருந்தால் மிக சிறந்த உயர்வான பலனை அனுபவிக்க முடியும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே, நாளை கன்னி ராசி பற்றி பார்ப்போம். இன்று சிம்மராசினுடைய பலன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.